டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பக்கம் சி விஜயபாஸ்கர், இன்னொரு பக்கம் எம்ஆர் விஜயபாஸ்கர். இந்த இரண்டு விஜயபாஸ்கர்களும் தாவேகாவில் இணைஞ்சிருக்கிறாங்க. அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு தாவேகாவில் இணைஞ்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க எந்த கட்சியில் போய் இணைய போகிறாங்க அப்படின்றது தெரியாமலே இருந்தது. அதிகாரப்பூர்வமாக அறிவித்து இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்போ விஜயபாஸ்கர் அவர்களும் ரெண்டு விஜயபாஸ்கர் இருக்காங்களே, எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, தாவேகாவில் இணைஞ்சிருக்கிறாங்க. இப்போ பிரச்சனை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அதிமுகவில் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் சி விஜயபாஸ்கர் அவர்களும், கரூர் மாவட்டத்தில் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு அதிகாரமிக்க தலைவர்களாக இருந்தாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா புதுக்கோட்டை மாவட்டமாக இருக்கட்டும், அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கரூர் மாவட்டமாக இருக்கட்டும், இந்த இரண்டுத்துலேயும் இவங்க ரெண்டு பேரும் ஆளுகை அப்படின்றது பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ரெண்டு தொகுதியிலையும் இவங்க பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மாவட்டத்துலேயும் இவங்க இப்போ கிளம்பி போகிறாங்க, தாவேக்காவுக்கு போகிறாங்க அப்படின்னா சும்மாலாம் போகலை. கிட்டத்தட்ட ஒரு 5 முன்னாள் அமைச்சர்கள், அது மாத்திரம் இல்லை 15 முன்னாள் எம்எல்ஏக்கள் அப்படின்னு சேர்த்து மொத்தம் 15,000 பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த கட்சி இணைவு விழாவில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அது மாத்திரம் இல்லாமல் விஜய் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடக்குது. அது முதல்ல இப்போ நம்ம குறிப்பிட்டு பேசணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், எம்சி சம்பத், அது மாத்திரமா நிறைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, போய் சேர்ந்தாங்க. ஆனால் போய் சேர்ந்தவங்க எல்லாருமே விஜய் தலைமையில் சேர்ந்தாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா அவங்க போன்ற தலைவர்கள் மூலியமாக தான் அவங்க போய் சேர்ந்தாங்க. ஆனால் இங்கே இந்த இரண்டு விஜயபாஸ்கர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜய் தலைமையில் சேர்றாங்க. இதை நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் முதலமைச்சரான பிறகு கட்சி நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கல. இது வரைக்கும் அவர் எந்த கட்சி நிகழ்ச்சியில் நடந்துக்கவில்லை. இதான் ஃபஸ்ட்டு கட்சி நிகழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் விஜய் அவர்கள் முதல்ல கலந்துக்கிற கட்சி நிகழ்ச்சி அப்படின்னு இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த இரண்டு விஜயபாஸ்கர் அவர்களும் தாவேக்காவுக்குள்ளே வர்றதுனால தாவேக்காவின் நிர்வாகிகள் பதறி கிடக்கிறாங்க. முக்கியமாக விஜயனுடைய நம்பிக்கையான விசுவாசிகள் இங்கே புலம்புற அளவுக்கு வந்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த ரெண்டு மாவட்டத்தை எடுத்துப்போங்க, கரூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பர்வேஷ் அப்படின்ற ஒரு அமைச்சர் இருக்கிறார். இவர் தாவேக்காவை கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்காரு. இவருக்குன்னு ஆதரவாளர்கள்லாம் சில பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போது புதுக்கோட்டையில் அதிமுகவின் முகமாக காணப்பட்ட சி விஜயபாஸ்கர் அவர்கள் இப்போ தாவேக்காவில் இணைகிறாரு அப்படின்னா, இப்போ புதுக்கோட்டை மாவட்டமே ஓவரால் அவர் டேக் அவுட் பண்ணிப்பார். புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் இல்லாமல் தாவேக்காவில் ஒரு நகர்வுகளும் நகராது அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சரி, ஓகே, இப்போ புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் அவர்கள் போய் தாவேக்காவில் சேர்ந்துட்டாரு. அவருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பதவி கொடுப்பாங்க, கொடுக்காமல இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு உயர்ந்த பதவி இல்லையா, அதனால் அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுப்பாங்க. அவர் மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டாருன்னா அடுத்து அவர் கூட ஆதரவாளர்களாக இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் என்ன பதவி கொடுப்பாங்க? அது யோசித்து பார்த்தோமா அப்படின்னா இல்லை. அதுக்கும் விஜயபாஸ்கர் அவர்கள் அவருக்கு கீழே இருக்கிற சில பொறுப்புகளை அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கு என்ன பண்ணுவார், கொடுப்பாரு அப்படின்னு தான் பேசப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது பர்வேஷுடைய ஆதரவாளர்களுக்கு இங்கே இப்போ ஒரு பெரும் ஏமாற்றமாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பர்வேஷ் அவர்களுக்கே சரியான ஒரு அடி விழும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை தொகுதியில் இவர் என்ன பண்ணுறாரு, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். இப்போ அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. இந்த இடைத்தேர்தலில் கன்ஃபார்ம் அவர் தான் நிற்கிறார். அதெல்லாம் நிற்காமல் இல்லை, அவர் தான் நிற்கிறார். ஸோ அவர் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிட்டார்னா அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும்ல. ஏன்னா நீங்கள் இப்போ உள்ளே வர்றவங்களுக்கெல்லாம் என்ன நீங்கள் ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இடைத்தேர்தலில் அவங்க நிற்க வச்சு, அவங்கள ஜெயிக்க வச்சு, அவங்கள அமைச்சராக்கணும். இதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருந்தது. 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தாங்களே, எந்த பேஸில் கொடுத்தாங்க? வாரிய தலைவர் பதவி, அதே போல் அமைச்சர் பதவி. இப்போது முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. ஸோ அந்த துறையில் அவருக்கு கை தேர்ந்தவராக இருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா பர்வேஷ் அவர்களுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்படும் அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அமைச்சர் பதவி மட்டும் இல்லை, மாவட்ட செயலாளர் பதவி, அதுக்கப்புறமா பர்வேஷுடைய ஆதரவாளர்களுக்கும் சில பேருக்கு பதவி இல்லாமல் போகும் அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி நீங்கள் கரூர் இருந்துருவோம். கரூரில்
கரூருக்கும் விஜய்க்கும் ஏகப்பட்ட பொறுத்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த ஸ்டாம்பேட் இருக்குல்ல, இதில் மாட்டிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியழகன். அதாவது அந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் ரொம்பவே அந்த சிறை வரைக்கும் போய் சென்று வந்தார். ஸோ அதனால் விஜய்க்கு ரொம்ப விசுவாசமான ஆள் அப்படின்றதுல அவரும் ஒருத்தர் அப்படின்றதுல இந்த மாற்றுக்கிறதுல. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணலாங்க, இவர் அங்கீகரிச்சாங்களா அப்படின்னா கிடையாது அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ கரூர் தொகுதியில் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டார். அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், மதியழகனை நீங்கள் ஹானர் பண்ணணும் அப்படின்னா அந்த கரூர் இடைத்தேர்தல் அவரை தான் நிற்க வைக்கணும். ஆனால் விஜய் அவர்கள் நிற்க வைப்பாரா, இல்லை எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் ஒத்துப்பாரா அப்படின்னா கிடையாது. ஸோ கரூர் இடைத்தேர்தலில் எம்ஆர் விஜயபாஸ்கர் நிற்பார். நிற்கிறது மட்டும் இல்லை, எம்எல்ஏ ஆவது மட்டும் இல்லை, அமைச்சரும் ஆவார். அது மாத்திரம் இல்லாமல் அங்கே மாவட்ட செயலாளர் பதவி இவருக்கு வேணும். ஏன்னா இப்போ நீங்கள் இவங்களுடைய குற்றச்சாட்டு என்னவா இருக்குது, இப்போ அதிமுகவிலேருந்து விலகி நிறைய ராஜினாமாக்கள்லாம் பண்ணிட்டு இப்போ தாவேகாவில் அணிஞ்சிருக்காங்களே, இவங்களுடைய மெயினான குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, எங்கள் கிட்ட இருந்து பறித்த பதவியை இவங்க கொடுக்கல அப்படின்றது தானே இவர் விஷயமா வைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ என்னன்னா, இவங்களுக்கு பதவி வேணும். மாவட்ட செயலாளர் பதவி அப்படின்றத ஒரு பவர்ஃபுல்லான பதவி. அந்த மாவட்ட செயலாளர் பதவி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அந்த மாவட்டத்தில் அவங்க என்ன பண்ண முடியும், கோல் வச்சுக்க முடியும், அந்த மாவட்டத்தை அப்படி அந்த கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். ஸோ அதன் அடிப்படையில் இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் கரூர் மாவட்ட செயலாளர் பதவி வாங்குவாரா, அப்போது இங்கே மதியழகன் அவர்களுக்கு ஒரு பெரிய பலத்தை அடி விழுமா? அது மாத்திரம் இல்லாமல் அவருடைய ஆதரவாளர்கள் இப்போ வருவங்களாம் சும்மாலாம் வரலங்க. 5 முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்துருக்கு. இப்போ இடையில கூட வளர்மதி அவர்கள் அமைப்பு செயலாளர், இந்த அதிமுகவின் அமைப்பு செயலாளர் இந்த வளர்மதி அவர்கள் அதிரடியாக நீக்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அவங்க தாவேக்கால போய் இணைய போகிறாங்க அப்படின்றதுனால அவங்கள பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் திருப்பூர் மாவட்ட செயலாளர் எம்எஸ்எம் ஆனந்த் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு முன்னாள் அமைச்சர், அவரை ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஸோ தொடர்ச்சியாக அடுத்தடுத்து எல்லாமே நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு இவங்க போயிட்டு என்ன பண்ண போகிறாங்க, இணைய போகிறாங்க. 15,000 பேர் மாபெரும் ஒரு இணைப்பு அப்படின்னு கூட பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் தான் இப்போ இவங்க உள்ள வருதுனால விஜய்க்கு ரொம்ப நெருக்கமான விசுவாசிகளாக இருந்தாங்களா, இவங்களுக்கெல்லாம் ஒரு பேரடி புலம்புறாங்க. ஐயோ இவங்கெல்லாம் வந்துட்டா நம்மளுக்கு பதவி கிடையாது, நம்ம ஆரம்பத்துலேருந்து உழைச்சி இருக்கோம். அவங்களுடைய நினைப்பு அதுதான். இங்கே தாவேக்காவில் ஆரம்பத்துலேருந்து நம்ம உழைச்சிருக்கோம். எத்தனை வெயில், எத்தனை மழை, எத்தனை காற்று புயல் அப்படின்னு சொல்லி நம்ம தாவேக்காவில் நம்ம இருந்திருக்கோம், வேலை செஞ்சுருக்கோம். ஆனால் இவங்க சொகுசாக இவ்வளோ பெரிய பதவிகளெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ நம்மளுக்கெல்லாம் அவ்வளோதானா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இந்த 2 விஜயபாஸ்கரும் உள்ள வருது மேலே தலைமைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் கிரவுண்ட் லெவலில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் புலம்புறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். பல பேர் அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா இவங்களுடைய ஆதரவாளர்களாக தான் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த விஷயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, கொண்டு வைப்பாங்க. ஏன்னா ஆதரவாளர்கள் இல்லாமல் இவங்க சேர முடியுமா, அது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அது போக இந்த இடைத்தேர்தலில் இந்த 2 தொகுதியிலும் 2 விஜயபாஸ்கர் அவர்களும் ஜெயிச்சிட்டா மாசு, தோத்துட்டா பியூஸு அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மக்கள் திடீர்னு என்ன வேணாலும் யோசிக்கிறாங்க. இந்த விராலிமலை தொகுதியிலும் விஜயபாஸ்கர் அவர்கள் தொடர்ச்சியாக அவர் ஜெயிச்சிருந்துருக்கிறாரு. கரூர்லேயும் அவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ 2 விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேக்காக்குள்ளே வந்ததுனால யாருக்கு நன்மையோ இல்லையோ, இவங்க அதாவது இந்த 2 மாவட்டத்தில் இருக்கிற தாவேக்கா நிர்வாகிகளுக்கு பயங்கரமான பீசல் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.